அதிகமாக்கக்கூடிய வச்சுக்கல பச்சை தண்ணியில தேம்பான் கலந்து குடிக்கணும். சுண்ணத்து ஒரு நாள் பெரிய கோப்பையில கலந்து எல்லாரும் குடிக்கணும். சின்ன பிள்ளை கூட கொஞ்சம் தேம்பானிய விரல்ல வச்சு மோசம் தள்ளுது. ரெண்டாவது காஞ்ச முதிரை பழம் 20 வெறும் வயசுல சாப்பிட்டா நல்ல ஞாபகம். நாங்க நினைச்சாங்க ஓடி செய்யறது அதுல கொஞ்சம் கல்காண்டு வைத்தாங்க, சீனி வச்சு கைகால அரசுல சொன்னாங்க இந்த வெள்ளை சீனி அசல் சீனிக்கு இது பிரவுன் கலர், இதை பயங்கரமான கெமிக்கல் போட்டு தான் வெள்ளையாக்கும். காசை கொடுத்து நோயை வாங்கி அதுல பறக்கத்தானே மூக்கெல்லாம் வெடிக்குது என்று கொள்ளுறாங்க. ஆக்களுக்கு மூட்டு வெளிங்க முழம் காலெல்லாம் புண்ணு எழுப்புறாங்க. அந்த கெமிக்கல் தாக்கம் சீன்ல போட்டது கைகாலமா அவங்க நல்லது. அவங்களுக்கு சொன்ன பால்ல தேனத்தான் பால்ல தேனை. ரெண்டாவது மாதத்துல 3 நாள் தேனை உள்ளங்கையில நக்கி சாப்பிட்டா அப்படியே ஒன்பாங்க, பெரிய நோய் ஒன்றும் பாரு. 3 நாள் ஜமாத்துல போவாங்க, ஆயுத கொடுத்து கொண்டு அது பலமையாக இது கொண்டு வீட்டுல சொல்லிட்டு போகுது. நான் 3 நாள் ஜமாத்து போறோம், இந்த 3 நாளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பிள்ளைகள் எல்லாம் உள்ளங்கையில தேம்பானி வச்சு தட்டு சரியா வரும். தூங்க மட்டும் கொஞ்சம் போல கரைஞ்சி மூத்த தவிர எல்லாம் நோய்க்கு. சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடலான்னு சொன்னா அந்த கொத்தமல்லி அவிச்ச மாதிரி அவிச்சு 2 நேரம் தேம்பானை கலந்து எல்லாம் அமெரிக்கால கஷ்டத்து கொண்டு. அப்ப எங்கட டிரைவர் ராம்பரிக்கிறார், அவன் அமெரிக்கா டாக்டர் சொன்னார் எனக்கு சளி வருத்தம் மருந்து செஞ்சு 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 கலைச்சு போயிட்டு. அது பிறகு எனக்கு ஜமாத்துல ஒரு சகோதரர் எனக்கு மருந்து சொன்னார், டாக்டர் நீங்க தேம்பானே கரிஞ்சத்தையும் பாரு. நான் 1 வருஷம் குடிச்சேன். எப்படி இருந்து 5 தொழுக மாதிரி ஒரு நாள் கூட கலாவா சுண்ணத்தான மருந்து நாட்டு மருந்து அவசரப்படணும். இப்ப ஆக்களுக்கு டக்குன்னு குளிசை போட்டோன்னே டக்குன்னு தலைவலி போகும். ஆனா விலங்கடல அங்கால உடைச்சின்னு போகும். இந்த கெமிக்கல் இருக்குது உடனே சுகம் கிடைச்ச மாதிரி அங்காலே உடச்சின்னு போகும் அந்த கெமிக்கல் காரணம். அது பேர் என்ன சைட் எஃபெக்ட். சுண்ணத்தான மருந்து வெறும் அது மரம் முளைக்கிற மாதிரி உள்ள வளர்ச்சடைகிற மாதிரி தெரியாமே சுகம் அசலாகும். டாக்டர் சொன்னாரு, அமெரிக்கா டாக்டர் சொன்னாரு, அல்லாஹ் கிருபை தேம்பானை கரிஞ்சத்தின் பேருல பாதிச்சு வந்தேன்னா அந்த வியாதியில வேறே அப்படித்தான் அசல் சுகங்கள். சில பெரிய ஆட்கள் வைக்கிறாங்க, ஆயுள்ல வந்த எந்த நோய்க்கும் கரிஞ்சிரம் தேம்பானை பேர் வேற ஒன்றே பாருங்க. அதை கொண்டே அல்லாஹ் சோதனை. இது குர்ஆன் சொன்ன மருந்து, இது ஹதீஸ். இதோட உயர்ந்த மருந்து அல்லாஹ் செய்வாங்க. குடும்பங்கள் எல்லாம் பழக்கணும் பிள்ளைகளுக்கு. நீங்க 2 அதே பார்த்தீங்கன்னா தூங்கும்போது சின்ன டப்பா கலைஞர் வைக்கும், தூங்கும்போது கொஞ்சம் போல கலைஞ்சு போகும் தப்பி தப்பு. காலையில தேம்பானி படுக்க முடிஞ்சு கல்வி. அப்படி இது 2 எங்களோட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளோட லேசா அருமையான ஆட்டுக்குள்ள வழிமுறைக்குது. ரொம்ப லேசானது, ரொம்ப பூர்த்தியானது, ரொம்ப அழகானது. அப்படிங்க மருந்து செப்ப சொல்றீங்க. உங்களுக்கு 1000 வாரம் எல்லா நிலைக்கும் மருந்து தான் குடி. அது தசூலா டிஸ்பெஷல் மட்டும்தான் கிடையாது. முழு 1000 வாரம் முழு நோய்க்கும் மருந்து. 2 சலாத்து தௌபா சொல்லுவோம். நோய் அனுப்புறது அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு நேர்மையான சொன்னா குர்ஆன் எல்லாம் பண்ணிக்குது. வலா யظلم ربك احدا. நபியே உங்களோட ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. வலா யுظلمون فتيلا. ஒரு நூலளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப எனக்கு காய்ச்சல் வந்தது, அப்ப ஏன் தலையில் வந்தது, 5 வருஷமாச்சு, ஏன் வந்தது? அப்ப நான் தான் அநியாயம் செஞ்சுக்கும் போது அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். வமா ظلمونا ولكن كانوا انفسهم يظلمون. நாங்க அவர்களுக்கு அநியாயம் செய்யல, அவங்க தான் பாவங்களை செஞ்சு செஞ்சு தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டார்கள். அதெல்லாம் உடனடியா இருக்கிறது. சஹாபாக்கள் என்ன கஷ்டம். அஸ்மா நாயகி தலைவலி வந்தா தலையை பிடிச்சிட்டு யா அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சேன், யா அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சேன். அவர்களை இஸ்திஃபா செய்யும் பொழுது நாம் அவர்களை அழிக்க மாட்டோம், அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டோம்னு அல்லாஹ் வாக்கு. 2 ஸலாத் தௌபா தொழுது லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 40. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. 40 முறை நோய் காலத்துல ஓதிக்கொண்டா சுகம் தாரண்டா பாவங்களை மன்னிச்சல்லாம். அப்படி மௌத்து தான் எழுதியிருந்தா ஷஹீதுடைய பதவியில் எல்லாம் செய்ய வேண்டியது பெரிய மழை பெற்ற ஒன்றும் இல்லை. 40 முறை லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக. இதை வளமையாக தாஜத்து நேரத்தில் ஒரு சஜிதாவில் அத்தியாவுக்கு தருவது 40 முறை லா இலாஹா இல்லா இன்னும் கொண்ட பழக்கத்தை கொண்டாலும் பெரிய பாய். ஏன்னா என்னன்னு இருக்கத்தானே செய்து. அப்ப பிள்ளைகளுக்கு ஏன் நோய் வார? பிள்ளைகளுக்கு பாவம் இல்லை,
அவங்களோட பருவத்தை அடைஞ்சு போறது. பிள்ளைகளுக்கு என்ன கரெக்ட் வருது சொல்றாங்க, தாய் தகப்பனுடைய பாவத்தின் என்ன கஷ்டப்படுறவங்க தானே பிள்ளைக்கு. அதனால எங்கட பாவம் எங்கட பிள்ளைய பாவம். சதக்கா கொடுக்கறத கொண்டு ஒரு நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்வோம். ஒரு ஆளு கிண்ணில கால் சரி ஆயிரக்கணக்கில் கேட்டோம் சொன்னா, நான் நினைச்சு வந்தா ஒரு கேமரா ஒன்று அனுப்பி அப்படியே அந்த கல்லை ஷூட் பண்ணி ரத்தத்தோட வெளியே ஒரு ஆளின்னு சொன்னாங்க, அருமை நபி, எங்களுக்கு இறக்கமான நபி, எங்களுக்கு எங்களவே இறக்கமான நபி. அவங்கள வைத்தியம் ரொம்ப லேசு, ரொம்ப சிம்பிள், ரொம்ப லேசா, ரொம்ப பூச்சியா, ரொம்ப அழகான. உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் சரியான வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்க மனம் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு கணக்கு கொடுக்கணும். டாக்டருக்கு 1.5 லட்சம் கொடுக்குற லேசு, ஒரு ஏழை மனிதருக்கு 5000 கொடுக்குற கஷ்டம். மனம் தொடர்ந்து கொடுக்கணும். எவ்வளவு துவாச்சினாலும் தெரியும். சில நாட்களாக வேகமா சிறுநீர் வைத்து அவங்க எல்லாம் கலந்து இதுமே அவங்க மாற்ற வந்திருந்தாரு மாப்போடு சாகாந்தார். அந்த ஆபரேஷன் டேட்டுக்கு முந்தினு கல் ஈசு மேல கொண்டு கடிமை கொண்டு காட்டாங்க. டாக்டருக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய அப்படியே எப்படி வந்தது? அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க ஒரு கேமரா ஒன்று அனுப்பி அப்ப இவ்வளவு அழகான மருந்து எங்க கையில். ஒரு டாக்டர் கேட்டாரு, ஒரு பெரிய டாக்டர், சின்ன டாக்டர், அவர்கிட்ட சின்ன டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் அமீன், மட்டக்களப்பு சேர்ந்தவங்க. மிஸ்டர் அமீன் ஆபரிய டாக்டர் யாரு? சிங்கள டாக்டரே இருக்கிறார். அல்லான்னு சொல்லுவோமான்னு யோசிச்சுட்டு அண்ணி ஆளாகிறாரு. யோசிச்சு கொண்டே போய் அவன் சொன்னா ஓப்பனா அல்ல மன வைக்கணும் ஏத்தம் ஒரு தடவை கையோடு மிஸ்டர் அமீன், நானும் நீங்களும் என்ன செய்ய டாக்டர் கையை கொஞ்சம் இழுத்து அந்த முள்ள சரியா வெயிட் பண்ணி ஒரு மருந்தை தடவி ஒரு வெண்ணத்தை போடும். அந்த உடைஞ்ச முள்ள இணைக்கிறது யாரு? அந்த உடைஞ்ச முள்ள இணைக்கிறான் அது என்னாலும் உனக்கு எழுது. அந்த உடைஞ்ச முள்ள இணைக்கிறவன் தான் ஆகப்பெரிய டாக்டர். ஒரு என்ன தலை குடிஞ்சது நான் எவ்வளவு டாக்டர்ல வாய நான் எழுதி ஒரு கையில போடும், ஒரு மருந்து தடவு, ஒரு வெண்ணத்தை போடும். அந்த கிழிஞ்ச தடை இணைக்கிற யாரு? அவன் தான் பெரிய. அவனுக்கு பேரு தான் அல்லாஹ். ஆக சிறந்த மருந்து, அசைக்க முடியாத மருந்து, கியாமத்து வரைக்கும் மாறாத மருந்து சொல்றது அல்லாஹ்வும் அவனுடைய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொன்ன மருந்து கியாமத்து வரை. முந்தி என்ன சொல்லப்பட்டுச்சு? காய்ச்சக்காரன் தண்ணியை பிடிச்சா ஜென்னி பிடிக்கும் என்ன பழைய பேர். அந்த நேரத்தில் தண்ணியை பிடிக்கணும் குளிங்க சொன்னாலும் தற்கொலை செஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி. இந்தியாவோட கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் 400 ரஹ்மத்துல்லாஹி தேவபான் மதரசா அப்படின்னு ஆரம்பித்தார். எல்லாம் பண்ணினாங்க. எவனுக்கு ஈமானிக்குதோ, யாருக்கு ஈமானிக்கோ போயிட்டு குளி. அந்த நேரத்துல காய்ச்சக்காரன் குளிக்கணும்னு சொல்றதே நீ தற்கொலை செஞ்சு கொள்ற என்ன. காய்ச்சக்காரன் தண்ணி குடி. இப்ப சுத்தி சுத்தி எங்க வந்தீங்க துணியா? இப்ப எங்க டாக்டர் சொல்றாரு பாடி வாஷ் பண்ண. அவங்களோட சிறந்த வைத்தியர் இல்ல, அவங்க பேச்சுக்கு மேல பேச்சு கிடையாது. அவங்களோட பேச்சுக்கு மேல